அவிநாசி திருமலை கவுண்டன்பாளையம் அரசு பள்ளிகளில் சமையலர் மீதான தீண்டாமை விவகாரத்தில் 6 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விவரங்களுக்கு செய்தியாளர் ராமசாமி இணைகிறார். ராமசாமி, விவரங்கள். நிச்சயமாக திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த திருமலை கவுண்டம்பாளையம் பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் சமையலராக பாப்பால் என்பவர் அங்கு பணியாற்றி வந்துள்ளார். இவர் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவராக இருந்துள்ளார். இந்த ஒரே காரணத்திற்காக அந்த பள்ளியில் அவர் சமைத்த உணவை குழந்தைகள் உட்கொள்ள மாட்டார்கள் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரை அந்த சமையல் பணி செய்ய விடாமல் தடுத்துள்ளனர். மேலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளியையும் பூட்டியுள்ளார்கள். இந்த விஷயம் காரணமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பல்வேறு அமைப்பினர்களால் மேற்கொள்ளப்பட்டது. இது மட்டுமின்றி தீண்டாமை வன்கொடுமை வழக்காகவும் இது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் திருப்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வன்கொடுமை வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றம் துவங்கப்பட்டதை அடுத்து இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. இந்த சம்பவத்தில் சுமார் 36 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற போது வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்த மீனாட்சி மேல்முறையீட்டின் காரணமாக வழக்கில் இருந்து நீக்கப்பட்டார். மேலும் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்த மீதமுள்ள 35 பேரில் 4 பேர் உயிரிழந்தனர். மீதமுள்ள 31 பேர் மீதான வழக்கு விசாரணையானது நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் இன்று தீர்ப்பை வாசிக்கும் பொழுது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 32 பேரில் 25 பேரை விடுவித்தும் பெண் உட்பட 6 பேரை குற்றவாளி எனவும் அறிவித்துள்ளார். மேலும் இந்த குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட பழனிசாமி கவுண்டர், சக்திவேல், சண்முகம், வெள்ளியங்கிரி, துரைசாமி, சீதாலட்சுமி ஆகிய 6 பேரின் தண்டனை விவரங்களை இன்று மதியம் 2 மணிக்கு மேல் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கானது கடந்த சுமார் ஒரு 7 ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ராமசாமி.